அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்தியாக பார்ப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பானதாங்க. அதாவது இந்தியா மீது அமெரிக்கா விதிச்சிருக்க வரி பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருக்க நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் வரி விவகாரத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க மத்திய அரசு பேச்சுவார்த்தை குழுவை அமெரிக்காவுக்கு அனுப்பியிருந்ததுங்க. இந்த குழு தற்போது முக்கிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க. இந்த குழு பார்த்தோம்னா அமெரிக்க அதிகாரிகளுடன் வணிக நிறுவனங்களுடனும் பல முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோருடன் பியூஷ் கோயல் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஒருமித்த கருத்தை எட்டுவதுதாங்க. அதன்படி பார்த்தோம்னா ஒப்பந்தத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து அமெரிக்க அரசுடன் குழு ஆக்கப்பூர்வமான சந்திப்புகளை நடத்தியதுங்க. இந்த பேச்சுவார்த்தையை பாசிட்டிவாக கொண்டு சென்றிருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட காலத்திற்கு முன்னதாகவே வர்த்தக உடன்பாடு எட்டப்படும் என குழு அப்டேட் கொடுத்துருக்குதுங்க. இரு தரப்பினரும் ஒப்பந்தத்தின் சாத்தியமான எல்லைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவு செய்ய தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி குழு தெரிவிச்சிருக்குதுங்க. பியூஷ் கோயல் அவர்கள் தலைமையிலான குழு அமெரிக்க வணிகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் சந்திப்புகளை நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்புகள் மிகவும் நேர்மறையாக இருந்ததாக அமைச்சகம் குறிப்பிட்டதுங்க. அமெரிக்க வணிக தலைவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்தியாவில் தங்கள் வணிக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த விரும்புவதாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குழு சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யா மற்றும் சீனாவுடன் சமீப காலமாக இந்தியா வர்த்தக உறவை அதிகரித்தது நம்ம பார்த்துருப்போம். இதை பார்க்க அமெரிக்கா ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி இந்தியாவுக்கு வரி போட்டு விட வேண்டும் அப்படின்ற மாதிரி யோசித்து இருந்ததுங்க. இந்த வகையில் தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே போட்டிருந்த வரியை 50% வரை உயர்த்தி அறிவித்தது. இதனால் இந்தியாவில் ஜவுளி உற்பத்தி தொடங்கி பல்வேறு துறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படியான சூழலில் தான் இந்த பாதிப்புகளை சரி செய்யும் விதமாக மீண்டும் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தை சுமூகமாக எடுத்து செல்லும் விதமாக மத்திய அரசு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. ஆனால் வேளாண் மற்றும் பால்வளத்துறைகளில் தங்கள் நாட்டு பொருட்களை அனுமதிக்க வேண்டுமென்று ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருக்காருங்க. இதற்கு இந்தியா உடன்படவில்லை. ஸோ இவற்றை தொடர்ந்து தான் பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ந்து நீடித்து வருகிறது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக MiG-21 போர் விமானம் தொடர்பான ஒரு செய்தி தான். அதாவது இந்திய இராணுவத்தில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்கு வகித்து வந்த MiG-21 போர் விமானங்களுக்கு பிரியா விடை அளிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இதற்கான விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் MiG-21 வெறும் ஒரு விமானம் அல்ல, இது இந்தியா ரஷ்யா இடையேயான ஆழமான உறவின் சான்று அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்ய தயாரிப்பான MiG-21 போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் முதல் சூப்பர்சோனிக் மற்றும் இடைமறிப்பு விமானங்களாக செயல்பட்டன. 1960களின் முற்பகுதிகளில் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்ட இந்த விமானங்கள் 1965 1971 ஆண்டுகளில் பாகிஸ்தானுடன் நிகழ்ந்த போர்களில் முக்கிய பங்காற்றின நண்பர்களே. மேலும்
1999 கார்கில் போர், 2019 பாலகோட் வான்வெளி தாக்குதல் ஆகியவற்றிலும் MiG-21 போர் விமானங்கள் முக்கிய பங்காற்றின அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த அளவிற்கு இதனுடைய பங்கீடு அப்படின்றது இருந்திருக்கு நண்பர்களே. இந்திய இராணுவத்தில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்கு வகித்த இந்த MiG-21 போர் விமானங்களுக்கு பிரியா விடை கொடுக்கும் நிகழ்வு சண்டிகரில் இன்று நடைபெற்றதுங்க. இராணுவ பயன்பாட்டில் இருந்து அவற்றை நீக்கும் இந்நிகழ்வில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், முப்படைகளின் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான், இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் AP சிங், கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்பட ஏராளமான இராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க. விழாவில் பேசிய நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், MiG-21 விமானம் தனது செயல்பாட்டில் இருந்து விடைபெறுகிறது. MiG-21 வெறும் போர் விமானம் மட்டுமல்ல, அவை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் ஆழமான உறவின் சான்று. இந்திய விமானப்படை வரலாற்றிலும் இராணுவ விமான போக்குவரத்து வரலாற்றிலும் பொன் எழுத்துக்களால் குறிப்பிடப்படும் ஒரு அத்தியாயம் MiG-21. சர்வதேச அளவில் இராணுவ விமான போக்குவரத்து வரலாற்றில் வேறு எந்த போர் விமானமோ இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டதில்லை. உலகளவில் 11,500க்கும் மேற்பட்ட MiG-21 போர் விமானங்கள் தயாரிக்கப்பட்டன. அவற்றில் சுமார் 850 இந்திய விமானப்படையில் பணியாற்றின. இந்த எண்ணிக்கையே இந்த போர் விமானத்தின் புகழ், நம்பகத்தன்மை மற்றும் பல பரிமாண திறன்களுக்கு சான்றாகும். பாகிஸ்தான் உடனான அந்த போரின் போது டாக்காவில் உள்ள ஆளுநர் மாளிகையை MiG-21 துல்லியமாக தாக்கியது. இந்த சம்பவம் போரின் போக்கை தீர்மானிப்பதாக அமைந்தது. இதுபோல் MiG-21 பல தருணங்களில் தனது தீர்க்கமான திறனை நிரூபித்துள்ளது. அதன் மூலம் இந்திய தேசிய கொடியை கௌரவித்துள்ளது. நமது நாகரிகமும் கலாச்சாரமும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது நம் வாழ்வில் பங்களித்த அனைத்துக்கும் மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்பதை கற்பிக்கின்றன. ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களையும் நாம் மிகவும் மதிக்கும் போது MiG-21 நமது தேசிய பெருமை, அது நமது பாதுகாப்பு கேடயமாகவும் நமது வலிமையின் அடையாளமாகவும் விளங்கியது. எனவே நாம் எவ்வாறு அதனை மதிக்க தவற முடியும்? இது ஒரு கலாச்சார மரபின் நீடிப்பு. நமது வீரர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களை கௌரவிப்பது போல பல தசாப்தங்களாக நமது பாதுகாப்பின் சுமையை தனது இறக்கைகளில் சுமந்த இந்த வலிமை மிக்க இயந்திரத்தை இன்று நாம் கௌரவிக்கிறோம். MiG-21 நமது நாட்டின் நினைவுகளும் உணர்ச்சிகளும் ஆழமாக பதிந்துள்ளது. 1963 தொடங்கப்பட்டதிலிருந்து 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பிட முடியாத பயணத்தை அது மேற்கொண்டுள்ளது. 1960கள் மற்றும் 70களில் நமது இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட MiG-21 போர் விமானங்கள் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லை. தற்போது நமது இராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள MiG-21 போர் விமானங்கள் 40 ஆண்டுகள் பழமையானவை. 40 ஆண்டு ஆயுள் காலம் என்பது முற்றிலும் இயல்பானது. MiG-21 விமானத்துடன் பயணித்த அனைத்து விமானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊழியர்கள், பொறியாளர்கள் என அனைவரையும் நாம் மனதார வணங்குகிறோம். நமது விமானிகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து வானில் நமது எல்லைகளை பாதுகாத்து வருகின்றனர். மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் வியர்வை மற்றும் திறமையால் நமது விமானங்கள் ஒவ்வொரு முறையும் முழு திறனுடன் பறப்பதை உறுதி செய்கின்றன. அப்படின்ற மாதிரி இருக்கலாம்.
நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது 40 ஆண்டு காலம் தற்போதைக்கு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள், அதை தாண்டி கூடுதலாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 60 ஆண்டு காலமாக MiG-21 விமானங்கள் நம்முடைய விமானப்படையில் இருந்திருக்கு. அப்போது நம்முடைய நண்பனான ரஷ்யாவுடைய சப்போர்ட், ஆதரவு அப்படின்றது எந்தெந்த காலகட்டத்திலிருந்தே எப்படிலாம் தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம MiG-21க்கு விடை பெறுவதற்கான ஒரு விழாவை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பாக நம்முடைய நண்பனுக்கும் நன்றியை சொல்லி ஆகணும். அந்த அளவிற்கு சப்போர்ட் அப்படின்றது அப்போ இருந்தே நமக்கு ரஷ்யா கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு நன்றியும் நம்ம சொல்லிடலாம். நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீடியோ நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ நிறைவடைந்து விட்டது. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் தான் இது மாதிரியான செய்திகள் நீங்கள் தினமும் பார்க்க முடியும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.